கழுவு கழுவிக்கிறோம் இறாலை, ரொம்ப மெயினாக தான் இறாலை கழுவிக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டு. நம்ம இறாலுக்கு வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். முதல்ல வெங்காயத்தை வெட்டுவோம் இன்றைக்கி இறால் மசாலாவுக்கு. வெங்காயம் முதல்ல வரைஞ்சிட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம். இறால் வாங்கிட்டு வந்தாச்சு. எத்தனை கிலோ இறால் இது? 2.5 கிலோ இறால் வாங்கியிருக்கோம். சுத்தம் பண்ணி எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். என்னது பூசாவா? இது நான் புதுசாக இருக்குது. இது பூசாவும் தெரியல. அதான் செய்ய போகிறேன். நம்ம வந்து வித்தியாசமாக பிலிப்பைன் ஸ்டைலில் செய்ய போகிறோம் இன்னைக்கு. இறாலை கழுவுறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதான் கூசாவும் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு தெரியல. மஞ்சத்தூள் போட்டு ஒரு கழுவு கழுவிக்கிறோம் இறாலை. ரொம்ப மெயினாக தான் இறாலை கழுவிக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலச வச்சு அலசியாது. தக்காளியை பொடிச்சு பொடிசாக வெட்டணும். தக்காளியும் இறக்கணும். ஓகே, தக்காளி இறக்குறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு 2 கரண்டி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்க்கிறோம். வதங்கிறதுக்காண்டி தக்காளி வதங்கிட்டோம். பூசாவை வெட்டியாவது. இது என்ன பழம்னே தெரியல. வெள்ளரி பழம் மாதிரியே இருக்கும் இது பூசா. பார்ப்போம் இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. இறாலை இறக்கியாவது இப்போ நம்ம இப்போ இறால் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இறக்கிட்டு 2.5 கிலோ இறாலை இறக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் குழம்பா வரத்துக்கு. ஒரு 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நல்லா தண்ணி வந்துச்சு. ஊற்றணும் அதே தண்ணி கொடுக்குற ஆள். இப்போ நம்ம தேங்காய் பூ அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் பூ, ஜீரகம், காஞ்ச மிளகா போட்டுருக்கோம். இதை இப்போ நம்ம அரைக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கோம் காரத்துக்காண்டி. ஜீரகத்தூள் ஒரு கரண்டி, கொஞ்சம் சேர்த்தே போடுவோம் 2 கரண்டி. கொஞ்சம் மிளகுத்தூள் 1 கரண்டி சேர்த்துக்குவோம். மிளகுத்தூள் மணத்துக்கு கரம் மசாலா. நம்ம தேங்காய் பூ அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த அரைஞ்சிட்டு இருக்கோம். நல்லா அரைட்டோம். எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கொதி வந்துட்டு கொதிக்கிட்ட மீன் கொதிக்கும். தேங்காய் பூ நல்லா அரைஞ்சிட்டு. இப்போ நம்ம வெட்டி வச்ச பூசாலாம் இறக்கிக்கிட்டு இருக்கோம். அது போட்டு வச்சு ஒரு கிண்டிக்குவோம். கேரட்டை இறக்குறோம். எடுத்து கேரட்டை இறக்குனதுக்கப்புறம் அதையும் ஒரு கிண்டிக்குவோம். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை இறக்க போகிறோம். அரைச்சி வச்ச தேங்காய் பால் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் தேங்காய் பூ போட்டுருக்கோம். ஒரு கிண்டுவோம். நல்ல ஒரு கொதி வந்தாலும் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இடியாப்பத்தை சூடு காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம போயிடுச்சு இடியாப்பத்தை பாருங்கள். இங்கெல்லாம் இப்படி தான் சூடு காட்டணும். இடியாப்பத்துக்கு நம்ம இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஆள் மசாலா இப்போ 2 வச்சு அடிக்கிறோம். சூடு காட்டுவோம். இப்போ
இருக்கும்.